இன்றைக்கி நம்ம உடம்புக்கு வலிமை தரக்கூடிய கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. எலும்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. தினமும் அதிக காஃபி டீ குடிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை குறைச்சிட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி கருப்பு உளுந்தை பயன்படுத்தி கஞ்சி காய்ச்சி குடிச்சு பாருங்கள். மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் வராமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்மே டிலேட். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்திருக்கேன். இது உடைச்ச உளுந்தாக நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் வறுக்கும் போது உங்களுக்கு அது நல்லா வறுப்பட்டுருக்கா என்னன்னு தெரியும். நீங்கள் விருப்பப்பட்ட முழு உளுந்தாக கூட தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக நான் தோல் உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுமே எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் முழுவதுமே கருப்பு உளுந்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த கஞ்சியை செஞ்சுக்கலாம். முழுவதுமே நீங்கள் கருப்பு உளுந்தை பயன்படுத்தும் போது இந்த கஞ்சியோட கலர் பார்க்க கருப்பு கலரில் இருக்கும். அப்போ நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வெள்ளை உளுந்து நீங்கள் சேர்த்து செய்யும்போது இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலராக இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இல்லைன்னா பிஸ்தா பருப்பு இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 4 ஏலக்காவும் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த உளுந்தம்பருப்பு வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே வறுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நல்லா இன்னும் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. இப்போ நல்ல வாசனை உளுந்தம்பருப்புமே செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அகலமான தட்டில் கொட்டி இந்த உளுந்தம்பருப்பை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இந்த பச்சரிசியும் வறுத்து விட்டுருங்க. பச்சரிசி வறுக்கும்போது ரொம்ப பொரிஞ்சு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி கலர் மாறாமல் வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தம்பருப்போடு சேர்த்து இந்த அரிசியும் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அதிக அளவில் செய்யும்போது நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த உளுந்த மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு நீங்கள் பவுடராட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும் போது அப்பப்போ மிக்ஸி ஜாரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே நேரமாக சுத்த விடாதீங்க. இப்போ இந்த மாவை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி தேவையோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உளுந்த மாவை பயன்படுத்தி எப்படி உளுந்தங்கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் அரைச்சி எடுத்த உளுந்த மாவை 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற உளுந்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 3 கிளாஸ் அளவுக்கு மொத்தத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுருங்க. எடுத்ததுமே அடுப்பில் வைக்க வேணாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ கரைச்சி எடுத்த உளுந்த மாவை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இப்போ இந்த உளுந்த மாவில் உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் கூடுதலாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த உளுந்த மாவை அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி நல்லா கலந்து கொடுக்கும்போதே சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த உளுந்தங்கஞ்சியை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தங்கஞ்சியில் நீங்கள் சூடான பால் சேர்த்திங்கன்னா பால் அப்படியே திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இதில் மண்டை வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சூடான பால் சேர்க்காதீங்க. இந்த கருப்பு உளுந்த கஞ்சியில் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் துருவல் கூட சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.